மேஷ ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. கோபம் இருக்கக்கூடிய இடத்துல தான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அது யாருக்கு பொருந்ததோ இல்லையாங்க, மேஷ ராசிக்கு பொருத்தமாகும். அப்போ மேஷ ராசிக்காரங்களாவே கோபக்காரங்கள் தான் கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. மேஷ ராசிக்காரங்க உண்மையா உழைப்பாங்க, கடின உழைப்புக்கு சொந்தக்காரங்க தான். இவங்களுக்கு சூதுவாதங்கிறது சுட்டு போட்டாலையும் வராதுங்க. இதனால தான் இன்ன வரைக்குமே இவங்களுடைய நிலையில பெருசா மாற்றம் இல்லை, உயர்வும் இல்லை. அப்போ மேஷம் என்னங்க, கோபதாபங்களை வச்சுக்கிட்டு பெருசாக சக்ஸஸ் பண்ணாமல் வாழ்க்கையை தோற்று போனவங்களான்னு கேட்டீங்கன்னாக்கா அப்படியும் கிடையாது. இவங்களுக்கு கோபம் அப்படிங்கிறது சும்மா இப்படி மின்னல் மாதிரி வந்து போயிடும். ஆனால் அதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி தான் இவங்க அவ்வளோ சீக்கிரம் கோவப்பட மாட்டாங்க. ஆனால் கோவப்பட்டாங்க அப்படின்னாக்கா அதை தாங்கிறதுக்கான சக்தி இவங்க ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு சுத்தமாக கிடையாது. வலுவிழந்து போயிடுவீங்க. ஸோ அதனால் மேஷ ராசிகளில் யாராவது சீன்றதா நினச்சிங்கன்னா கொஞ்சம் பார்த்து உஷாராக இருந்துக்கோங்க. இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் கொண்ட நம்ம மேஷ ராசிக்கு வருஷத்துல 12 மாசம் இருக்கு. அதுல 5வது மாசமாக இந்த மே மாதம்ங்கிறது மேஷ ராசிக்கு எப்படிப்பட்ட மாதமா இருக்க போகுது? இந்த மாதத்துல ஏதாவது நல்லது நடக்குமா? வருடம் தொடங்கி 4 மாதம் முழுசா முடிஞ்சிருச்சு. பெருசா நம்ம எதையுமே அனுபவிக்கல, எதுவுமே சம்பாதிக்கல, எதுவுமே நல்லது கிடையாது நம்ம பார்க்கல. சதா நேரம் கஷ்டம் மட்டும் வந்துகிட்டு இருக்கு. இந்த 5வது மாதமாவது நமக்கு சாதகமா இருக்குமா? இல்ல இத்தனை நாளா கஷ்டப்பட்ட மாதிரி இந்த மாதமும் கஷ்டத்திலேயே ஓடிடுமா? இப்படி எதிர்பார்ப்போட இருக்கக்கூடிய மேஷத்திற்கு இந்த மே மாதம் பலன் கொடுக்கும், பயம் வேண்டாம். இப்போ மேஷ ராசி உங்களுக்கான பலன் பொது பலன்களை தான் பேச போறோம். இந்த ஜாதகம் என் கையில கிடையாது. பட் மேஷ ராசியில எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க, அவங்களுடைய குணாதிசயம் என்ன, அவங்க இருக்கக்கூடிய இடத்திற்கான பலன் என்ன, அதே மாதிரி இந்த மாதத்துல எந்தெந்த கிரகங்கள் மாற்றம் ஆகுறாங்க, அதனால உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது, மேலும் இந்த மாதத்துல நீங்க செய்ய வேண்டிய விஷயங்கள், தவிர்க்க வேண்டிய விஷயங்கள், இதை தாண்டி நம்மளுடைய நல்லதுக்கு துணை வர்றதுக்கு நம்ம எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும், அந்த தெய்வத்தை எப்படி வழிபாடு செய்யணும், இப்படி எல்லாமே தெளிவா பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. அதுக்கு முன்னாடி இந்த மே மாதங்கிறது நம்ம மேஷ ராசிக்கு சிறப்பான மாதமாக அமைய வாழ்த்துக்களுங்க. உங்களுக்காக அந்த தெய்வத்துக்கிட்ட நானும் மனசார பிரார்த்தனை வச்சுக்கிறேன். மேஷ ராசிகளுடைய எல்லா எதிர்பார்ப்புகளுக்கும் தெய்வமே கண் திறந்து வழிகாட்டுங்க. சரிங்களா? சரிங்க. இப்போ மேஷ ராசி, மேஷ ராசிக்கான பலன்கள் அப்படிங்கிறது மேஷ ராசியில கூட ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே பொருத்தமாகும். அந்த வகையில அஸ்வினி, பரணி, கார்த்திகை 1ஆம் பாதம் உங்களுக்கு உங்க ராசியில கிரக நிலைன்னு எடுத்துனாக்க, ராசியில நவகிரகங்களின் முதல்வன்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான், புத்திக்கு அதிபதி புதன் பகவான், இவங்க 2 பேரும் கூட்டணியில உட்கார்ந்துருக்காங்க. ஸோ சூரிய பகவான் வெளிச்சம் தரக்கூடியவர், புதன் பகவான் நம்ம வாழ்க்கைக்கு வெளிச்சம் தரக்கூடிய, இவங்க 2 பேரோட கூட்டணி உங்களுக்கு சாதகமா? அதே மாதிரி தன வாக்கு குடும்பஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் நல்லதை மட்டுமே செய்ய தெரிஞ்ச இவருடைய சேர்க்கை நமக்கு இருந்தா நல்லதா இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய குரு பகவானும் அவர் கூடவே சுட்டெரிக்கும் சூரியனுக்கிட்ட வெளிச்சத்தை வாங்கினாலும் இவருடைய குணாதிசயம் என்னங்க, ரொம்ப கூலா இருப்பார். அதாவது சந்திர பகவானுடைய சேர்க்கையும் நமக்கு சாதகமா பாதகமா? அதே மாதிரி சுகஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் பூமிக்கு சொந்தக்காரங்க சிவப்பு நிறத்துல வளம் வரக்கூடிய செவ்வாய் பகவானும், இவர் மனசு வச்சதான் நம்ம கையில ஒரு கைப்பிடி மண் இருக்கிறதும் போறதும். இவர் வலுவா இருந்துட்டா நமக்கு சொத்து சேரும், இவர் வலுவிழந்து போயிட்டா சொத்துக்கள் சண்டை சச்சரவன் இப்படி நம்ம கைவிட்டு போயிடும். அடுத்த பஞ்சமஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் கேது பகவானும், பாம்பு கிரகங்கள்ல ராகு கொடுப்பார், கேது கெடுப்பார்னு சொல்லுவாங்க. அதாவது ராகு பகவான் போகக்காரகன், கேது பகவான் ஞானக்காரகன், இவர் பஞ்சமஸ்தானத்துல உட்கார்ந்துருக்காரு. அடுத்து லாபஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் தொழில்காரகன், ஆயுள்காரகன், நல்லதை கடை தீர்மானிக்கக்கூடியவர் சனீஸ்வர பகவான், அவர் கூட பாம்பு கிரகமான ராகு பகவான், இவங்க 2 பேருடைய கூட்டணி நமக்கு சாதகமா பாதகமா? அதே போல ஐயன சயன போகஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல நிலைக்கு ஒருத்தர் இருக்கானாக்கா அவனுக்கு சுக்கரம் உச்சத்துல இருக்காம்பான்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட சுக்கர பகவான் இந்த இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு வளம் வராங்க. ஸோ நவகிரகங்களும் இப்படிதான் உங்க ராசியில இருக்காங்க. இதை அடுத்து இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக மாற்றம் வரக்கூடிய 11/5/2025 அன்னைக்கு குரு பகவான், அதாவது நல்லதை செய்யக்கூடியவர் சுபகிரகம், இவர் தன வாக்கு குடும்பஸ்தானத்துல இருந்து தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு மாறுறாரு. அது போலவே இந்த மாதத்துல 14/5/2025 அன்னைக்கு சூரிய பகவானும் ராசியிலிருந்து தன வாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாறுறாரு. இதை அடுத்து 16/5/2025 அன்னைக்கு புதன் பகவான் ராசியில இருந்து தன வாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாறுறாரு. அடுத்தா மாதத்துடைய இறுதி நாள்னு சொல்லக்கூடிய 31/5/2025 அன்னைக்கு சுக்கர பகவான் ஐயன சயன போகஸ்தானத்துல இருந்து நம்ம ராசிக்கு மாற்றத்தை கொடுக்கிறார்.
ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் மேஷ ராசிக்கு மே மாதம் சாதகமா இருக்க போகுதா பாதகமா இருக்க போகுதா. இப்போ மேஷம் அப்படின்னாவே இவங்களை யார் தேடி வராங்களோ அவங்களுக்கு நல்ல உபசரணை கொடுத்து உதவியும் செஞ்சு கொடுக்குறவங்க தான் மேஷம். அப்போ மேஷ ராசிகள் என்ன சொல்லலாம், விருந்தோம்பல்ல சிறந்தவர்கள்னு சொல்லலாம். தனக்குள்ள 1000 கஷ்டம் இருக்கட்டும், தான் வீட்டுக்குள்ள 1000 கஷ்டங்கள் இருக்கட்டும், ஆனா வந்தவங்களுக்கு அது தெரியாம அவங்கள நல்லபடியா வழி நடத்தி உபசரணை பண்ணி உதவிகளை செஞ்சு அனுப்பி வைப்பாங்க. இந்த பழைய புராண கதைகள்லாம் பார்த்துருப்போம். அந்த விருந்தாளிக்கு உணவளிக்கிறதுக்காக விதை நெல்லை சமைத்து உணவு கொடுத்தவங்க, அதே மாதிரி தன்னுடைய விருந்தாளிக்கு உணவு கொடுக்க வறுமையா இருந்தாலும் பரவாயில்ல வந்தவங்களுக்கு மனசார செய்யணுன்றதுக்காண்டி இந்த விறகு வெட்டக்கூடிய கோடாரியை வித்துட்டு உணவு கொடுத்தவங்களும் இந்த தமிழ் மரபுல வாழ்ந்தவங்க. அதுல மேக்சிமம் வந்துட்டு இந்த மாதிரி குணம் படைத்தவங்க மேஷ ராசிக்காரங்க. எந்த அளவுக்கு உயர்ந்த பண்புன்னு பாருங்களேன். இப்படிப்பட்ட மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம்ங்கிறது இந்த கலியுகத்துல பணம் தாம நல்லவனை கெட்டன தீர்மானிக்குது. அந்த வகையில மேஷ ராசிக்கு பண தேவைகள் எல்லாமே பூர்த்தி ஆகுது. அதாவது பணத்தால உங்களுக்கு என்னென்ன பாதிப்புகள் இருந்துச்சோ அது எல்லாத்தையுமே இந்த மாதத்துல சரி செஞ்சுக்கலாங்க. அதே மாதிரி உத்தியோக பணிகள் இருக்கிறவங்க, தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ, நீங்க விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் ஏற்படுங்க. அதே மாதிரி ஆடை ஆபரண சேர்க்கையும் வாய்ப்பு இருக்கு. நீங்க எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். இதே நேரத்துல இந்த மாதத்துல இந்த சொத்துக்கள் வாங்குறீங்க இல்லையா, இந்த டாக்குமெண்ட் பதியறது, இந்த பத்திரப்பதிவுன்னு இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்கள்ல சொத்துக்களை வாங்குறதா இருக்கட்டும் விற்கிறதா இருக்கட்டும், சிக்கல்கள் வராம நீங்களே கவனமா அந்த டாக்குமெண்ட்டை படிச்சு முடிச்சு அப்புறமா ப்ரொசீட் பண்ணுங்க. கையெழுத்து போடுறதா இருக்கட்டும், கையெழுத்து வாங்குறதா இருக்கட்டும். அது கூட்டு தொழில் செய்றீங்க, வியாபாரம் பாக்குறீங்க அப்படின்னாக்க உடைய பார்ட்னர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட சுமூகமான முறையில அனுசரித்து செல்வது நல்லது. அதே மாதிரி இந்த மாதத்தை பொறுத்துக்கு வீண் அலைச்சல்கள் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஏதாவது ஒரு வேலையை தொட்டு நம்ம வெளியில போறோம் வரோம்னா கண்டிப்பா நம்ம போனா அந்த வேலை நடக்குமா, இல்ல வந்துட்டு வெறுங்கையை விசிக்கிட்டு வருவோமா, போன வேலை நடக்காதா, இந்த மாதிரி அலசி ஆராய்ஞ்சிட்டு பயணம் மேற்கொள்ளுங்க. இல்லாட்டி வீணடைச்சல் வாய்ப்பு. அடுத்த உத்தியோக பணிகள்ல இருக்கிறவங்க, முன்ன சொன்ன மாதிரி தான் தனியார் துறையா அரசாங்கத்துறையா ஆண்களோ பெண்களோ, திடீர்னு நெருக்கடிகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. எச்சரிக்கையா இருந்துக்கோங்க. ஏன்னா வேலையை பொறுத்த வரைக்கும் மேஷ ராசி கடினமா உழைப்பீங்க. ஆனா உங்களுடைய உழைப்புக்கு இன்னொருத்தங்க பேட்ச் குத்திட்டு போவாங்க. சிறந்த வேலையாள், சிறந்த மேனேஜர், சிறந்த பணியாளர் அப்படின்ற மாதிரி. உழைப்பு உங்களோடது, அதற்கான ஊதியம் இன்னொருத்தர் வாங்குற மாதிரி ஆயிடும். ஸோ கவனமா இருந்துக்கோங்க. பயனற்ற பயணங்கள் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் முன்ன சொன்ன மாதிரிதான், நம்ம வெளியில ஒரு இடத்துக்கு போறோம்னாக்க கண்டிப்பா நம்ம போனா நடக்குமா நடக்காதா, நம்ம ஒருத்தரை பார்க்க போறோம் அவர் இருக்காரா இல்லையான்னு ஒரு போனை பண்ணி கேட்டு போவோமே. முன்னெச்சரிக்கையோட திட்டமிட்டு பயணம் மேற்கொள்ளுங்க, பயன் உண்டு. அதே மாதிரி குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட கவனமாக பேசி பழகிறது நல்லதுங்க. ஏன்னா குடும்பம் தான் மேஷத்திற்கு உலகம். குடும்பத்துல இருக்கிறவங்க நம்ம ஏதாவது கோபத்தை அவங்களோட வார்த்தைகளை விட்டுட்டோம்னாக்கா குடும்பம் சிதறி போயிடும். ஸோ அந்த ஒத்துமையை காக்கணும்னு நினைச்சா பேச்சுக்கள்ல நிதானம் இருக்கணும். அடுத்த குடும்ப வாழ்க்கையிலேயே கணவன் மனைவிக்கிடையே திடீர்னு கருத்து வேறுபாடு ஏற்படுங்க. ஆனா அது நிலைக்காது, உடனே சரியாகிடும். இந்த ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லுன்னு சொல்லுவாங்க இல்லையா, இதை மனசுல வச்சுக்கோங்க மேஷ ராசிக்காரங்க. ஆண்களோ பெண்களோ 6 வயதுல இருந்து 60 வயது வரைக்கும் என்னன்னா சொல்ல கொட்டிட்டோம்னா அள்ள முடியாதுங்க. அதெல்லாம் உஷாரா இருந்துக்கோங்க. அது மாதிரி பிள்ளைகளுடைய கல்வி தொடர்பான விஷயங்கள்ல கவனம் செலுத்துவது நல்லது. குறிப்பா யார்கிட்டயாவது பேசுறோம்னாக்கா அது வாக்குவாதம் வர மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம ஒண்ணு சொல்ல அவங்க ஒண்ணு சொல்ல, குடும்பத்திலேயே இருக்கட்டும், நட்பு வட்டமா இருக்கட்டும், உற்றார் உறவுக்காரங்கிட்ட இருக்கட்டும், அக்கம் பக்கத்துல இருக்கட்டும், இல்ல வேலை செய்யக்கூடிய இடங்களா இருக்கட்டும், எல்லா இடங்களுமே தான் சொல்றேங்க. இது குறிப்பிட்டு நான் சொல்ல, வாக்குவாதம் வர மாதிரி இருந்துச்சுன்னா அந்த இடத்த விட்டு அசாத நகர்ந்துருங்க. இல்லைன்னா ஒருத்தங்க பேசுறானா கூட அந்த இடத்துல நீ அமைதி காக்கிறது நல்லது. தவிர்ப்பது சிறப்புங்க, எழுதி வச்சுக்கோங்க. அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் பண வரத்து திருப்தியை கொடுக்கும். ஆடை ஆபரணங்களை வாங்கி சந்தோஷப்படுவீங்க. உங்களுடைய விருப்பங்களை எல்லாமே நிறைவேற்றிக்க போறீங்க. வெளியூர் பயணங்கள் போயிட்டு வருவீங்க. உங்களுடைய தோழிகளுடன் சுமூகமாக பேசி பழகுவது நல்லது. ஸோ நட்பு ரீதியாக பேச்சு தான் இந்த மாதத்துலயும் உங்களுக்கான வீச்சு. அடுத்து கலைத்தொழில் இருக்கிறவங்களுக்கு நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருந்து வந்த மன அழுத்தம் நீங்கபடியான சூழல் உருவாகுது. என்னங்க இது,
தெரியாம எனக்குன்னு இந்த தலையில இந்த தொழில் அமைஞ்சிருச்சு, வாய்ப்பே கிடைக்க மாட்டேது, வாழ்க்கையே வந்து வெறுமையா இருக்குது, சொல்லப்போனா எங்கேயாவது போய் சூசைட் பண்ணிக்கலாமான்னு தோணுது. இப்படி கவலைப்பட்டுட்டு இருந்த மேஷ ராசிக்கு கலைத்துல இருக்கிறவங்களுக்கு சூழல் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமா இருக்கு. அதுவே கூட இருக்கிறவங்க கிட்ட ஒத்துழைப்பு இருக்கும். இருந்தாலும் மேஷ ராசிக்காரங்கள இது வந்து முக்கியமா குறிச்சு வச்சுக்கோங்க. என்ன வேலை செஞ்சாலும் சரி, எந்த துறைகள் இருந்தாலும் சரி, எப்படி நீங்க இருந்தாலும் சரி, எல்லாருக்கிட்டையுமே கவனமா இருக்கணும். குறிப்பா பேச்சுக்கள்ல கவனம் இருக்கணும், செயல்பாடுகள்ல அதை விட கவனம் தேவை. அடுத்த அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் உங்க மனசு மகிழும்படியான சூழலை உருவாகும். அதே போல வெளியூர் பயணம் போயிட்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. கட்சி பணிகள் அப்படிங்கிறது மிக துரிதமா நடப்பதற்கான சூழ்நிலை உருவாகுது. ஸோ அரசியல்வாதிகளுக்கு அமோகமான காலகட்டம் இந்த மே மாதம். அடுத்த மாணவர்களுக்கு கல்வியில வேகம் காணப்படுங்க. சக மாணவர்கிட்ட சுமூகமான பழக்க வழக்கங்கள் இருக்கணும். சக மாணவர்களை அனுசரிச்சு நடந்துக்கிறது நல்லது. இதை தாண்டி சொன்னாக்க இந்த மே மாதங்கிறது மேஷ ராசிக்கு நினைச்சது எல்லாமே நிறைவேறுங்க. பணவரவு திருப்திகரமா இருக்கும். இது வரைக்கும் திருமணம் தடைப்பட்டிருந்தா கூட இப்ப அந்த திருமணம் கைகூடி வரும். சுபகாரியங்கள் தடைகள் இல்லாம இனிமையா நடக்கும். அதே மாதிரி புத்திர பாக்கியத்திற்கு வாய்ப்பு இருக்கு. இன்னும் சொல்லப்போனா ஒரு சிலர்லாம் வந்துட்டு என்னதான் செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக வச்சிருந்தாலும் சொத்து பிரச்சனை தான் பெரும் பிரச்சனையா இருக்கும். அப்படி இருந்தவங்களுக்குலாம் இப்போ வந்து சொத்தாக, சொந்தமாக வீடு வாங்குறது, வாகனம் வாங்குறது, இந்த மாதிரி சொத்துக்களால லாபம் கிடைக்கும். நீ எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளிலுமே வெற்றி கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை பலப்படுது. உடல் ஆரோக்கியத்துல மட்டும் அக்கறை தேவை. பேச்சுக்கள்ல நிதானம் தேவை. செய்யக்கூடிய தொழிலையும் சரி, வியாபாரத்திலையும் சரி நல்ல லாபம் கிடைக்கும். வேலையில நீ எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும். எல்லா விதங்களிலுமே உங்களுக்கு மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது. அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் சுபக்ஷமான நிலை இருக்கு. பணவரவு சிறப்பா இருக்கும். திருமணம் போன்ற சுப செலவுகள் உண்டாகும். அதே மாதிரி பூமி வாங்குறது, மனை வாங்கக்கூடிய யோகம் இருக்கு. பூர்வீக சொத்துக்கள் உங்க கைக்கு வரும். கொடுக்கல் வாங்கலை பொறுத்த வரைக்கும் பொருளாதார நிலை சீரா இருக்குதுங்க. கொடுக்கல் வாங்கலுமே சீரா தான் இருக்கும். ஆனா யாரையுமே நம்பி கடன் கொடுக்கறதும் சரி, வாங்குறதும் சரி மேஷ ராசி பண்ணவே கூடாது. பணம் கொடுத்துட்டீங்கன்னாக்கா அந்த பணம் உங்களுக்கு இல்லைங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ உஷாரா இருங்க. அதே மாதிரி எதை செய்யறதுக்கு முன்னாடியும் ஒண்ணுக்கு பல முறை யோசிச்சு சிந்தித்து செயல்படணும். கூட இருக்கிறவங்களே உங்களுக்கு துரோகம் தான். அதுவும் நட்புங்கிற போர்வைக்குள்ள உங்களுக்கு அப்படியே விஷம் கக்கக்கூடிய பாம்புகளாக தான் உங்களை வளம் வராங்க. எப்படா ஏமாறுவான், ஒரு கொத்து கொத்தி போட்டு தள்ளிடலாம். ஸோ துரோகம் செய்ய துணிந்து நிற்கிறாங்க. பார்த்து உஷாரா இருங்க. இது போல கோர்ட்டு கேஸ் வழக்குகள் ஏதாவது மாட்டிக்கிட்டு இருந்தா மேஷ ராசிக்காரங்க உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். தொழிலும் சரி, வியாபாரத்திலும் சரி நல்ல லாபம் பெருகும். புதிய கூட்டாளிகள்லாம் வந்துட்டு தொழில் ரீதியா வந்து சேருவாங்க. வெளிநாட்டுக்கு, வெளியூருக்கு தொழில் ரீதியா பயணம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி தொழில் வளர்ச்சிக்காக, வியாபாரத்துக்காக வங்கிகள்ல கடன் கேட்டிருந்தீங்கன்னாக்க அந்த கடன் வந்து இப்ப கிடைக்குங்க. அதே மாதிரி உத்தியோக பணிகள் இருக்கவங்க உயர்வான நிலை ஏற்படுது. கௌரவமான பதவிகள் இப்ப உங்களை தேடி வரும். உயர் அதிகாரிகள் உங்களை பாராட்டுவாங்க. ஸோ இது நாள் வரைக்கும் எதெல்லாம் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுச்சோ அது எல்லாமே உங்களுக்கு சந்தோஷமா மாறப்போகுதுங்க. அதே மாதிரி வேலை இல்லாதவங்களுக்கு நீங்க எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நல்ல புதிய வேலை கிடைக்கும். உங்களுடைய விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறும். அது அரசியல் இருக்கிறவங்களாம் சொல்லவே வேணாங்க. பெயர், புகழ், கௌரவம்னு எல்லாம் உங்களை தேடி வரும். மக்கள் மத்தியிலையும் மதிப்பு மரியாதை உயரும். கட்சி பணிகளுக்காக அடிக்கடி பயணம் போயிட்டு வருவீங்க. பண வரவுங்கிறது தாராளமா இருக்குது. குறிப்பா மேஷ ராசியில சேர்ந்த எல்லாருக்குமே பணம் அப்படிங்கிறது பஞ்சம் இல்லாம கிடைக்கும். முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கும். விவசாயிகளா இருக்கீங்கன்னாக்கா பயிர் விளைச்சல் சிறப்பா இருக்கும். விளைபொருளுக்கு ஏற்ற விலை கிடைக்கும். பணவரவு சிறப்பா இருக்குது. லாபம் பெருகும். பூமி, மனை வாங்குவதற்கான யோகமும் உண்டாகிருக்கு. பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கு. குடும்பத்துல மங்களகரமான சுபகாரியங்கள் அடுத்தடுத்து கைகூடி வரும். புத்திர வழியில மகிழ்ச்சி உண்டாகுது. கணவன் மனை உறவுல அந்யுன்யம் அதிகமாகுது. பணவரவு திருப்திகரமா இருக்கும். பொன் பொருள் சேரும். உற்றார் உறவுக்காரங்க மத்தியில நீங்க உயர்வா பேசப்படுவீங்க. பூர்வீக சொத்துக்கள் வழியில லாபம் கிடைக்கும். கலைஞர்களை பொறுத்தவரைக்கும் திறமைக்கேற்ற கதாபாத்திரங்கள் கிடைக்க பெற்று ரசிகர்கள் வந்து உங்களை ஆதரவு கொடுப்பாங்க. இது வரைக்கும் நிலுவையில் இருந்த தொகை கூட இப்ப கைக்கு வரப்போகுது. பேரு புகழோட நல்ல கௌரவத்தோட வளம் வர போறீங்க. காரு, பங்களான்ட்டு எல்லாமே உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் பெருக்க போகுது. சொகுசா வாழ போறீங்க. சிறப்பா இருக்க போறீங்க. அடுத்து மாணவ மாணவியர் கல்வியில நல்ல முன்னேற்றம் இருக்கும். திறமைக்கேற்ற மதிப்பெண்களை பெற்று எல்லாரும் பாராட்டக்கூடிய வகையில வளம் வர போறீங்க. அதே மாதிரி விளையாட்டிலும் சரி, போட்டிகளிலும் சரி பரிசுகளை பெறுவீங்க. பெற்றோர் வகையிலும் சரி, டீச்சர்ஸ் வகையிலும் சரி ஆதரவு பெருகுதுங்க. மகிழ்ச்சி அதிகமாகுது. அடுத்த உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்துக்கும் இந்த மே மாதத்துல சின்ன சின்ன பாதிப்புகள் வந்து மருத்துவ சிகிச்சையினால முழுசா குணமாகிடுவீங்க. இன்னும் ஒரு சில விஷயங்களை சொல்லனாக்க இந்த மே மாதங்கிறது மேஷ ராசிக்கு பாசிட்டிவான மாற்றங்களை தரக்கூடிய மாதம்னு சொல்லலாம்.
இப்படி ஆற்றலும் தன்னம்பிக்கையும் அதிக அளவுல வெளிப்படக்கூடிய மாதம்னு சொல்லலாம். புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரக்கூடிய மாதம். முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதுக்கு உங்க உள்ளுணர்வை கேட்டு முடிவு எடுக்கிறது நல்லது. அதே மாதிரி நண்பர்கள் மற்றும் குடும்பத்தாரோட நேரத்தை செலவு செய்து உறவை வலுப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அது உங்களுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்தும். அதே மாதிரி ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா இருக்கணும். உடற்பயிற்சி செய்யணும், சரியான உணவை எடுத்துக்கணும், நேரத்துக்கு தூங்கணும். இந்த மாதிரி இந்த மாதம்ங்கிறது ஒட்டுமொத்தமா உங்களுக்கு தன்னம்பிக்கையோடு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சமாளிச்சு எதிர்கொண்டு வெற்றி கொள்ளக்கூடிய அற்புதமான மாதம்னு சொல்லி முடிக்கலாம். எல்லாத்துக்கும் மேல இந்த மாதம்ங்கிறது அற்புதமா இருக்குதுங்க. மனசுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய வகையில நேர்மறையான மாற்றங்கள் ஏற்படும். வேலைக்கு போறவங்களுக்கு நேரம் காலம் சிறப்பா இருக்கு. நிதி நிலையில மேம்பாடு இருக்கு. வியாபாரத்துல முன்னேற்றம் இருக்கு. காதல் விஷயங்கள்ல வெற்றி பெறுவீங்க. காதல் விவகாரம் திருமண பந்தத்துக்குள்ள கைகூடும். அதே மாதிரி நீங்க பண விஷயத்துல கவனமா இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தோம்னாக்க, சொந்தமா தொழில் செய்றீங்க, இல்ல ஏதாவது யாரோ சொல்லி ஒரு விஷயத்துல பணம் போடுறீங்க, முதலீடு பண்றீங்க அப்படின்னாக்க, ஒரு வாட்டிக்கு பல முறை யோசிச்சுக்கோங்க. ஏன்னா சிலர் அந்த பணத்தை தவற விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இழப்புகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி நிறைய விஷயங்களை அலசி ஆராய்ஞ்சு ஓகேன்னு தோணுச்சுன்னா முதலீடு பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு வெற்றி கொடுக்கும். இப்ப அடுத்தடுத்து சொல்லுனாக்க ஒரு சில விஷயங்களை நான் கைவிட்டு என்ற மாதிரி சொல்லுங்க. தொட்ட காரியங்கள் எல்லாமே வெற்றியாக மாறும். அரசாங்க காரியங்கள் அனுகூலமாகும். தாய் வழி உறவுகளால நன்மைகள் ஏற்படும். தொலைதூரத்துல இருந்து நீங்க எதிர்பார்த்த சுப செய்திகள் உங்களை சேரும். கணவன் மணி உறவு சிறப்பா இருக்கும். உங்களை விட்டுட்டு போனவங்க எல்லாம் திரும்ப உங்ககிட்ட உதவி கேட்டு நிப்பாங்க. தடைப்பட்ட திருமணம் கைகூடும். உங்களோட உடன்பிறப்புகள் வழியில உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் தீர்ந்து சுமூகம் உண்டாகும். தந்தை வழி உறவுகளால உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் சரியாக போகுது. வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் உங்களுக்கு சுப செலவுகளா தான் இருக்கும். சொல்லப்போனா வியாபாரம் பார்க்கறவங்களுக்கு விற்பனை லாபம் அப்படிங்கிறது சிறப்பாகவே இருக்கும். வியாபாரம் விற்பனை அப்படிங்கிறது விறுவிறுப்பா போகும். எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத ஒரு சுமூகமான மாதங்க. பெண்களை பொறுத்திருக்கும் குடும்பத்தை நிர்வாகம் செய்யறதுல பிரச்சனை எதுவுமே இருக்காது. கணவர்கிட்ட அன்பும் ஆதரவும் கிடைக்கிறதுனால மகிழ்ச்சியா வளம் வர போறீங்க. உங்களுடைய உடன்பிறப்புகளுமே உங்களுக்கு சில உதவிகளை செய்வாங்க. ஸோ ஒட்டுமொத்தமா ரொம்ப அற்புதமான மாதம் இந்த மே மாதம் மேஷ ராசிக்கு. எல்லாம் ஓகே தாம்மா, நீ சொல்றலாம் ஓகே தான், இருந்தாலும் ஏதாவது தெய்வ வழிபாடு இருந்தா சொல்லிட, நாங்க அதையும் செஞ்சு இந்த மாசத்துல எங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்திக்கிறோம் அப்படின்னா, விநாயகர் பெருமானுக்கு தேங்காய் எண்ணெயில தீபம் ஏற்றி அவருக்கு அருகம்புல் மாலை சாற்றி அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வதன் மூலம் நன்மைகள் அதிகமாகும். நல்லதே நடக்கும். இது எந்த கிழமையில செய்யறானாக்கா அனுதினமும் செய்யலாம். முடியாத பட்சத்துல சனிக்கிழமையில செய்யறது சிறப்பு. அதே மாதிரி முருகப்பெருமானுக்கு சிவப்பு மலர்களால மாலையாவோ இல்ல பூச்சரமாவோ தொடுத்து அவருக்கு பாலபிஷேகம் செய்து வழிபாடு செய்ய நினைத்த காரியங்கள் வெற்றி அடையும். குறிப்பா விநாயகர் பெருமான் தாங்க இந்த மே மாதத்துல மேஷ ராசிக்கு பலன் தரக்கூடியவர். உங்களுடைய அதிபதியை வழிபாடு செய்யறது சிறப்புனா ஒரு குறிப்பிட்ட ரொம்ப சிறப்பான பலன்களை தரக்கூடியவர் விநாயகர் பெருமான். ஸோ அவருக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய காரிய வெற்றி உண்டாகும். குடும்பத்துல கூட கவலைகள் தீரும். உங்களை பொறுத்திருக்கும் சந்திராஷ்டமங்க. இந்த மே மாதம் 13, 14, 15 இந்த 3 நாட்கள் எங்கும் கவனம், எதிலும் கவனம். இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள்னு பார்த்தோம்னாக்கா 6, 7ங்க. இந்த நாட்கள் உங்களுடைய சுபகாரியங்களோட தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க. நல்லது நல்லது நல்லது.